ஹலோ மக்களே, ஒரு வழியாக இன்றைக்கி பர்ஷியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் முடிஞ்சது. நான் என்னால் 3 படம் தான் பார்க்க முடிஞ்சுது. ஆக்சுவலாக ஓப்பனிங் செரிமனி மிஸ் பண்ணிட்டேன். அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓப்பனிங் செரிமனியில் இந்த படம் போட்டாங்க, தாத்தாமி அப்படிங்கிற ஒரு படம். வந்து ஜூடோ விமென்ஸ் ஜூடோ பற்றின கதை அது மிஸ் பண்ணிட்டேன். அது வந்து வெள்ளிக்கிழமைங்கிறல்ல தேர்ஸ்டே நைட்டு தான் ஓப்பனிங் செரிமனி. அப்போ அந்த படம் போடுறாங்க, இந்த தாத்தாமி. அன்னைக்கு அடுத்த நாள் தான் வந்து அடுத்த நாள் நைட்டு தேர்ஸ்டே நைட்டு நினைக்கிறேன். தேர்ஸ்டே நைட்டு இதை பற்றி எனக்கு தெரிய வந்ததா இல்லை ஃப்ரைடே தெரிய வந்ததாங்கிறது மறந்துட்டேன் நான். சரி, இதை ஒரு ஃப்ளெக்ஸி பாஸ் மாதிரி ஒன்று புக் பண்ணேன், ஒரு 5 படம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. பட்டு 3 படம் தான் பார்க்க முடிஞ்சுது. வெள்ளிக்கிழமை வந்து 2 படம் பார்த்தேன். அது வந்து ஒன்று வந்து மை ஃபேவரட் கேக் அப்படின்னு ஒரு படம், அப்புறம் எண்ட்லெஸ் பார்டர்ஸ் பேக் டு பேக்கு, முடிஞ்சோடனே இது முடிஞ்சோடனே அது அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இன்னைக்கு காலையில் த கிரேட் யான் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன். சும்மா அந்த ட்ரெய்லர் மாதிரி பார்ப்போம். எங்கே இருக்குது பர்ஷியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ப்ரோக்ராம்? ததாமி இது நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் வாங்க ட்ரெய்லர் சும்மா பார்ப்போம். مدال رو شاخشه. بچه ها رو میبینی؟ خداحافظ. عاشقتم. خوب کار کن تو 10 برابر ازش قوی تری. الان میام. باش. بیام یه عکس باهات بگیرم از طرفداراتونم. باشه. سلام. لیلا. بابا. چی بابا؟ مامورا اینجا. هر چی بهت میگن گوش کن تا برای هیچ کدوم اون دردسر پیش نیاد. میخوام قبل از اینکه به فینال نزدیک بشی انصراف. نه تظاهر میکنم مصدوم شدم، نه عمدن میبازم. پیشنهاد نیستا. She's getting threats to withdraw. We can't officially offer her any help until she asks for it. Fuck protocol. من دیگه بازوچه دست اینا نمیشم. من اینجا حواسم به همه چی هست. خب میدونی که باید کار کنی. من تا تهش میرم. با منی یا نه؟ ها! توی زن قوی و از پس همشون برمیای. لیلا مرد. به خودت فکر کن، به خانوادت. حسینی باید هر چیز. چطوری همه چی به هم ریخت؟ My name is Leila Hosseini. I am here to win the gold for my family, for my team, and for my country. மோஸ்ட்டாக இந்த இரானியன் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தீம்ஸ்லாம் ஒரு மாதிரி இந்த லெஃப்ட் விங் இதில் தான் இருக்கும். இந்த ஃபெமினிசம், அந்த மோஸ்ட்லி ஃபெமினிசம் இருக்கும், அந்த ரிலீஜியஸ் அப்ரெஷன், அந்த இதெல்லாம் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து இந்த மாதிரி படம்லாம் வந்து ஈரானில் இது பண்ண என்ன சொல்கிறது,
தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் பண்ண அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஆனால் கன்சிஸ்டன்ட்லி இந்த மாதிரி படம் வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் வந்துட்டு தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டைரக்டர்ஸ்லாம் எங்கே ஈரான்லேயே இருக்கிறவங்களா தங்கி ஈரான் இல்லைனா இந்த மாதிரி நான் ரெசிடென்ஷியல் ஈரானியன்ஸ் எடுக்கிற படமான்ட்டு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி மூவிஸ் நான் பார்த்த வரைக்குமே அந்த கவர்மெண்ட்டோட அந்த இப்போ இருக்கிற ரெஜிமோட இது அப்ரெஷனு அந்த மாதிரி தீம்லேயே வருது. அதனால் கேட்குறேன், எனக்கு எப்படி அதை அலோவ் பண்ணுறாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஈரான்குள்ளே இந்த மாதிரி படம்லாம் அலௌடா? டிஸ்கிரிமினேட், அதாவது டிஸ்கிரிமினேட் இல்லை, கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரியான படங்கள் வந்து அங்கே விடுறாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு அதை பற்றி பெருசாக தெரியல. இந்த படம் ஏன் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குங்கிறதும் எனக்கு தெரியல. ட்ரெய்லர் ஃபுல்லாக பார்த்தா பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்குது. தெரியல, அது படம் பார்த்தா மேபி அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னால் பார்க்க முடியல. நான் பார்த்த படம் வந்து பார்த்திங்கன்னா இது மை ஃபேவரட் கேக்கு தான் நான் பார்த்த ஃபஸ்ட்டு படம் இந்த 11th எடிஷன் ஆஃப் பர்ஷியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில். சரி வாங்க ட்ரெய்லர் பார்ப்போம். چند سال خونه خالی و بچه ها رفتن توی بیورزه هنو نتونستی یکی رو پیدا کنی؟ کی منو میخواد؟ لاغر مثل من یکی رو پیدا کن بتونی باش تلفنی حرف بزنی از تنهایی در بیایی عزیز دلم. چرا این جنتلمنا گیر ما نمیاد؟ شما چشتو باز کنی میبینی ها؟ وضعت خوبه ها، هر روز بیرون غذا میخوری. شما همه زن و بچه داره میرین خونه‌تون غذای خونگی میخوریم. ماشین میخواستی؟ الان میگم یکی از بچه ها برسه. میشه شما منو ببرید؟ من مهینم. منم فرامرزم. پس تو چراغا رو درست میکنی، منم برات یک کیک میپزم. شما هر روز من پیر شدم. هنوز خیلی کارا مونده که بکنی. خیلی کارا مونده. تو از سنت خجالت بش، حجاب خودت هم مشکل داره، خودت هم میدم سوار کن. نباید جلوشون کم بیاری. من اینو تازه فهمیدم. تو از مرگ نمیترسی؟ نه، ولی از تنهایی مردن میترسم. آره، منم از این میترسم. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட் ஹார்ட்டடான ஒரு படம். 2 வயசானவங்க. ஆக்சுவலாக என்ன கதைன்னா, இந்த ஒரு 70 வயசு பாட்டி ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க பசங்க எல்லோரும் வந்து ஃபாரினில் செட்டில் ஆகிருப்பாங்க. இவங்க இங்கே தனியாக இருப்பாங்க ஈரானில். சரி, ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரி கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அவங்க வீட்டில் சாப்பிடும்போது அவங்களாம் சொல்லுவாங்க, நீ ஏன் ஒரு சும்மா வேற ஒரு மேட்டை வந்து ஏன் தேடிக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசும்போது, அப்படியே இந்த இவர் ஒரு டாக்ஸி டிரைவர் ஒரு பார்ப்பாங்க அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில். அப்படியே சரி வீட்டுக்கு வாயேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பேச ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அந்த நைட்டு எப்படி போகுது அப்படிங்கிறது தான் கதை. ஆக்சுவலாக இதில் வந்து எப்படின்னா, இவங்க 70 வயசு ஆகுதுங்கிறதுனால அவங்க வந்து இந்த இப்போ இருக்கிற கரண்ட் ரெஜிம் முன்னாடி எப்படி ஈரான் இருந்ததோ அதெல்லாம் வந்து அவங்க ஒரு மாதிரி அவங்க வாழ்ந்த ஒரு ஜென்ரேஷன். அதனால் வந்து அப்படி அந்த காலத்துலாம் அப்படி இல்லை, இப்படிலாம் இந்த மாதிரி ஹிஜாப்லாம் போடுறனாலாம் அப்போல்லாம் அந்த மாதிரி ஒரு அப்படி இது. அப்புறம் வயசானவங்களுக்கு உள்ள சில அந்த லோன்லினஸ், அதுக்கப்புறம் அந்த அப்படி பாடி ஆடுறது, திருட்டுத்தனமாக வைன் குடிக்கிறது, இது மாதிரி நிறைய விஷயம் அப்படி ஜாலியாக பேசுவாங்க. படம் போவோம் அப்படி. கடைசியில் என்ன ஆகும்னா, நம்ம அந்த இவர் ஃபராமார்ஸ் வந்து கல்பா வைன் அடித்து அநேகமாக அந்த காரணம் தான் நினைக்கிறேன், டப்புன்னு பெட்டில் படுத்து டப்புன்னு போயிடுவார் அவர், டிக்கெட் வாங்கிடுவார். அதுக்கப்புறமா அப்படியே ஒரு மாதிரி அது அது பார்க்கும்போது ஐயோ என்னடா இது அப்படின்னு நம்மளுக்கும் இப்படி தான் ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வயசான ஒரு பயம் வரும்ல.
இந்த மாதிரி படம்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி பயம் பக்குன்னு ஆகுது ஷூ அப்படிங்கிற மாதிரி. ஜென்ரலாக நான் எதுக்கு இந்த இந்த பெர்ஷியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போவேன்னா மூவிஸு நான் ஒரு 2-3 ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போவேன். பெர்ஷியன் ஒன்று, இட்டாலியன் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி போகிறேன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஸ்பானிஷ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அதை பார்ப்பேன், அதுவும் எனக்கு பிடிக்கும். பர்டிகுலர் இந்த ஈரானியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப ஒரு மாதிரி நம்ம கல்ச்சரலி கூட ரொம்ப ஒத்து போகிற மாதிரி இருக்கும். நம்ம இந்தியன் கல்ச்சரோட ப்ளஸ் அவங்களோட அதான் பேசிக்கலி நம்ம லேண்ட்ஸ்கேப்பு கல்ச்சர் எல்லாமே வந்து கஸ்டம்ஸு கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஈரானியன் பெர்ஷியன் கல்ச்சரோட கொஞ்சம் ஒத்து போகிற மாதிரி இருக்கும். அதனால் அது ப்ளஸ் வந்து ஈரானியன் மூவிஸ்லாம் எங்கே நெட்ஃப்ளிக்ஸில் இதுலேயும் கூட எனக்கு தெரிஞ்சு இருக்கிற மாதிரி தெரியல. இந்த மாதிரி ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பார்த்தா தான் உண்டு. சரி அதான் அட்லீஸ்ட்டு 1-2 படமாவது பார்த்துடுறது இந்த மாதிரி அவங்க ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வரும்போது. சரி வாங்க அடுத்த படம் எண்ட்லெஸ் பார்டர்ஸ். இது கொஞ்சம் பெரிய படம். அது போயிட்டே இருக்கு. இல்லைனா மேபி கதை ஒரு மாதிரி ஸ்லோ கதைன்ற எனக்கு அப்படி தெரிஞ்சுதான்னு தெரியல. بچه‌ها همه ساکت، میخوام یه چیزی بهتون بگم. ماما میخواد تو دلش یه آرزو بکنه، بعد این شمع رو فوت بکنه. خواهش کردی؟ حالا فوت کن. کاش این بنده خدا پدرتون رو تو این راه سخت نمی آورد. در افغانستان پیش کی میذاشتم؟ میذاشتم طالبا بکشن چرا؟ من و تو رو یه جا گرفتن دیگه، درسته؟ با یه جرم مشترک. چه فرقی بین من و تو بود که منو انداختن زندان، تو تبعید شدی؟ نصف پروندهش به خاطر اعترافای تو. بالاچ میفهمی داری چی کار میکنی؟ میخوای بگی پیرمرد شوهرشه؟ شوهرش نیست. پسر کم عقل، فقط کافیه یه نفر شما رو با هم ببینه، جنگ میشه. جنگ بی جنگ کنه میرا ویل نکنه. دستوبایی یا پشتوبایی هزار نمیشناسیم. چرا برش نگاه کردیم؟ چیکار داری میکنیم؟ نزنش! بابا! ولش کن! برادر همزبون ولش کن نزنش! آسی چی میشه؟ چه بلایی سرش میاد؟ இந்த படம் ரெஃப்யூஜிஸ் பற்றின கதை இது. ஆக்சுவலாக இந்த ஆப்கானிஸ்தான் ஈரான் பார்டரில் நடக்கிற மோஸ்ட்லி அது நடக்கிற ஒரு கதை. லேண்ட்ஸ்கேப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயங்கர ஃபுல்லாக டெசர்ட் தான் அந்த இடமே. அங்கே இந்த இதெல்லாம் பார்த்தா நம்மளாம் எவ்வளோ ப்ரிவிலேஜ் இருக்கிற மாதிரி தெரியுது அவங்களோட லைஃப்லாம் பார்த்தா. எனக்கு படம் பார்க்கும்போது என்ன சொல்கிறது, ஃபுல்லாக எனக்கு புரியல. ஏன்னா ஒரு ஆப்கானிஸ்தான்லேருந்து தப்பிச்சு வந்த ரெஃப்யூஜிஸ் வந்து இங்கே ஈரானியன் பார்டரில் அடைக்கலம் அடைகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து அவங்கள வந்து ஈரானுக்குள்ளே கொண்டு போயிட்டு அப்புறம் அங்கேருந்து டர்க்கிக்கு இது பண்ணுறது தான் ஒரு விதமான கதை. அதில் வந்து ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இந்த பொலிட்டிக்கல் க்ரைமோ ஏதோ அந்த மாதிரி ஏதோ பண்ணதுக்காக எக்ஸைல் பண்ணியிருப்பாங்க. ஈரான் டெஹரான்லேருந்து என்ன எக்ஸைல் இதுன்னு தெரியல எனக்கு. ஈரான் பார்டரில் வந்து சின்ன பசங்களுக்கெலாம் வந்து பாடம் எடுத்துகிட்டு இருப்பார். அப்புறம் இந்த ஹசாராவா அது இப்போ நான் விக்கியில் படித்தேன். ஹசாரா அப்படிங்கிற ஒரு குரூப் வந்து இந்த ரெஃப்யூஜிஸ் மாதிரி வருவாங்க. அவங்களுக்கு வந்து இங்கே இந்த ஈரான் ஆப்கானிஸ்தான் பார்டரில் இருக்கிற பலூச்சிஸ்தானி மக்கள் வந்து அவங்க இடத்துல கொஞ்சம் இருக்க தாங்க இடம் கொடுத்து அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் அந்த பலூச்சிஸ்தானி பையனோட பேர் பாலாஜி அப்படின்னு படத்தில் பாலாஜின்னு வருது. பாலாஜிங்கிறது சவுத் இந்தியன் நேமு. பாலாஜி பலூச்சிஸ்தானுன்னா ஒரு சதர்ன் இந்தியன் ஒரு டிராவிடியன் குரூப்போ அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு இருக்குது. பலூச்சிஸ்தான் ஏன்னா எங்கேயோ படித்த மாதிரி ஞாபகம்.
அந்த காரணத்தினால கூட பாலாஜின்னு பேர் இருக்குமோ? யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். யாராச்சும் இந்த 2 படம் பார்த்தீங்கன்னா கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சதா? எங்கே பார்த்தீங்க? எப்படி பார்த்தீங்க? அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது எதுவும் எந்த பிளாட்ஃபார்ம்லையும் இருக்கிற மாதிரி தெரியல இந்த படம் எதுவுமே. ஏன்னா இன்னும் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஓடிக்கிட்டு இருக்கு. மேபி அதனால் கூட காரணமாக இருக்கலாம். அதான் அது அப்படி கதை. இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த ரிலீஜியஸ் அந்த ஆங்கிள்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் ஃபெமினிஸ்ட் ஆங்கிளும் இருக்குது. ஆப்வியஸ்லி நான் பார்த்த வரைக்கும் ஃபெமினிஸ்ட் ஆங்கிள் இல்லாத ஈரானியன் படம் நான் இது வரைக்கும் பார்க்கல. எல்லா படத்துலேயும் ஒரு ஃபெமினிஸ்ட் ஆங்கிள் இருக்குது. சரி வாங்க அடுத்த இன்னைக்கு காலையில் பார்த்த படத்தை பற்றி ஒரு ட்ரெய்லர் பார்ப்போம். تو نمیخوای چیزی بپرسی؟ اصلا کجا میریم؟ کار چیه؟ حقوق چنده؟ هرچی باشه من هستم. داریم میریم یه بابایی رو بکشی. کلی پول تو خونشه. من باید بکشم؟ نه فقط میای پولا رو بشماری. خب من فکر نکنم بتونم کسی رو بکشم کلا. مگه نگفتی هر کاری باشه هستی؟ چرا گفتم ولی شوخی کردم. داریم میریم یه غار. غار؟ آره غار. இந்த படம் வந்து எனக்கு ஆக்சுவலாக பிடிச்சிது. இதுக்கு முன்னாடி வந்த 2 படத்தை விட இந்த படம் பிடிச்சிது கொஞ்சம். ஏன்னா இது ஒரு மாதிரி ட்ரெஷர் ஹண்டிங் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கும் அந்த தீமு. அப்படியே தேடி போகிறாங்க போயிட்டே இருக்காங்க. என்னென்னா இதில் ஒரு ரிலீஜியஸ் ஆள் வந்து லெஃப்டில் உட்காந்துருக்கிறவர். அவருக்கு வந்து ரெகுலராக கனவு வரும். ஏதோ ஒரு குகையில் வந்து தங்க காசுகள் இருக்கிற மாதிரியும் அவர் அதை பார்க்குற மாதிரியும் ஏதோ ஒரு கனவு வரும். அவர் என்ன பண்ணுவார், அது வந்து மேபி இஸ்லாமில் வந்து ஹராம் அந்த மாதிரி ஏதோ இருக்கு போல இருக்கு. அதனால் ஒரு ஆள் ஹையர் பண்ணிவிட்டு நான் ரிலீஜியஸ் இந்த ஹராம் ஹலால் இந்த மாதிரி விஷயங்களை பெருசாக நம்பிக்கை இல்லாத ஒரு ஆளை ரெக்ரூட் பண்ணிவிட்டு சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிற காசில் வந்து உனக்கு பாதி எனக்கு பாதிங்கிற மாதிரி இது பண்ணி கூப்பிட்டு போவார். அப்படி போவாங்க, ஒரு குகையாக தேடுவாங்க. கடைசியில் அது இந்த தங்க காசு கிடச்சிதா இல்லையாங்கிறது தான் கதை. ஒரு மாதிரி அப்படி இந்த லேண்ட்ஸ்கேப்பு, இந்த ஈரானியன் லேண்ட்ஸ்கேப்பு அதெல்லாம் இந்த குகை அதெல்லாம் சூப்பராக இருக்குது பார்த்து அந்த லேண்ட்ஸ்கேப்லாம். ப்ளஸ் வந்து இந்த பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு காட்டுவாங்க. அந்த ரிலீஜியஸ் பெர்ஸ்பெக்டிவ், கிளாஷ் பிட்வீன் பிலீவர் அண்ட் நான் பிலீவர் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் வரும். இவர் வந்து இவர் டைரெக்டாக ஏன் அந்த குகைக்கு போகிறது இல்லைன்னா அது ஹராம். ஏன்னா டைரெக்டாக நான் அதை எடுக்கக்கூடாது. வேற ஒருத்தன் ஹூ டசன்ட் பிலீவ் இன் அந்த விஷயங்களை வந்து அதை கண்டுபிடிச்சி எனக்கு கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஐடியா அவர். ஒரு மாதிரி ஒரு ரொம்ப லைக் ஃபனி கைண்ட் ஆஃப் சர்காஸ்டிக் டேக் ஆன் த பிலீஃப் சிஸ்டம்னு மேபி சொல்லலாம். அது நல்லா இருந்தது. எனக்கு இந்த படம் பிடிச்சிது ஆக்சுவலாக. அவங்க ஒரு இடத்துலையும் ஒரு கோயிலையும் மீட் பண்ணுற ஆளுங்க. ஒரு இதில் வந்து ஒரு லேடி ஃபார்மரை வந்து மீட் பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து
இவங்க சும்மா இன்னொரு இடத்துல ஒரு தங்குற இடத்துல வந்து இவங்க சும்மா குகான்னு தேடி கண்டுபிடிக்கிறது கேட்டுகிட்டே இருக்கிறதுனால அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆளுக்கு டவுட் வந்துடும், என்ன ட்ரெஷர் அட்டாஸா என்னையும் சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி 30% அப்படிங்கிற மாதிரி அப்படி போகும் அது. நல்லா இருந்தது, எனக்கு இந்த படம் பிடிச்சிது. நடுவில் அவங்க 2 பேருக்கும் வர சின்ன சின்ன சண்டைகள், நீயே போய் எழுத வேண்டியதானே அப்புறம் இதுக்கு என்ன கூப்பிட்டேன் அப்படி. ஆனால் என்ன ஒரு ஒரு அது எண்டில் வந்து ஒரு மாதிரி டீலில் விட்ட மாதிரி முடிச்சிருவாங்க. இப்போ நிறைய இந்த மாதிரி படம்லாம் ஃபேஷன் ஆயிடுச்சுல்ல, அது எண்டில் வந்து என்னென்னு சொல்லாமல் அப்படியே டப்புன்னு அப்ரப்டாக முடிக்கிறது, வி லீவ் இட் டு யுவர் இமேஜினேஷன் அப்படின்றது ரொம்ப பழைய ஃபேஷன் ரெடே அப்படிங்கிற மாதிரி. சொல்லுங்க என்ன ஆச்சு அப்படிங்கிறது. அது 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 புது ஸ்டைலில் நினச்சிட்டு இருக்கிறாங்க, அது பழைய ஸ்டைல் ஆச்சு, அதெல்லாம் ரொம்ப வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு, இன்னுமடா அதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது எனக்கு. அது ஒரு குறை தான், குறைங்கிறதோட ஒரு மாதிரி ஒரு ஒரு க்ளோஷர் இருந்தால் கொஞ்சம் எனக்கு எப்போவுமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும். என்ன நடந்ததுன்னு அவங்க, ஏன்னா இதில் வந்து ஒரு அது எப்படி கிளைமேக்ஸ்க்கு ஒரு 15 நிமிஷம் முன்னாடி இது ஏண்டுன்னு போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்தது இந்த படம். பட் அதே அகைன் இந்த மாதிரி படம்லாம் எங்கே எப்படி பார்க்கறதுன்னு தெரியல. ப்ளஸ் இந்த இரானியன் மூவிஸ்லாம் நான் பார்த்த வரைக்குமே ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி பாசிட்டிவ், டூ பாசிட்டிவ் டு பி ட்ரூ அப்படிங்கிற மாதிரி இருக்குது சில விஷயங்கள்லாம். அது அங்கே இருக்கிற கவர்மெண்ட் அப்படிங்கிறனால அப்படியா, ஏன்னா எக்ஸப்ட் ஃபார் மேபி ஹோலி ஸ்பைடர் வந்து நான் போன வருஷம் பார்த்தேன் நினைக்கிறேன். அது கொஞ்சம் டார்க் படம், அது வந்து க்ரைம் படமே அதனால். பட் இது அது அது தாண்டி இந்த வருஷம் பார்த்த இது படமும் இந்த மை ஃபேவரட் கேக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு டாக்ஸி டிரைவரை வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாங்க இவங்க, பட் எவ்ரி திங் கோஸ் வெல். யாரும் அது என்ன சொல்கிறது, அந்த நம்ம கூப்பிட்ற ஆள் வந்து கேட்டோன்னா இருக்கு போய் அவங்க வீட்டுக்குள்ளே வந்து ஏதாவது அந்த மாதிரி எதுவும் நடந்துடல. அதான் சில சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஓவராகவே பாசிட்டிவாக இருக்குது. ஹியூமன்ஸ் ஆர் நாட் லைக் என்ன சொல்கிறது, அது ஹியூமன்ஸ் ஆர் கிரே இல்லை. அந்த விஷயம் வந்து இந்த வருஷம் நான் பார்த்த படம் எல்லாத்துலேயுமே ஒரு மாதிரி ஆனால் ஆல்மோஸ்ட் 3 படமுமே கிட்டத்தட்ட ஒரு மாதிரி டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில், டாக்குமெண்ட்ரி அவ்வளோ ரியலிஸ்டிக்காக எடுத்திருக்காங்க. அது ஒன் குட் ரீசன் டு வாட்ச் திஸ் மூவி. ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஈரான் மக்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, எப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு க்யூரியாசிட்டி இருந்ததுன்னா இந்த படத்தை பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஈரானியன் மூவிஸ் மோஸ்ட்லி வந்து ஒரு மாதிரி ரியலிஸ்டிக்காக டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் தான் எடுக்கிறாங்க. அன்லைக் அதர் மூவி இண்டஸ்ட்ரீஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாலிவுட் இண்டஸ்ட்ரியோ இல்லை இந்த ஹாலிவுட்டோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் இப்போ அவங்க படத்தை பார்த்து நீங்கள் வந்து அப்படி தான் அவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிங்கன்னா அது ஒரு மாதிரி தமாஷாயிரும். பட் ஈரானியன் படத்தில் வந்து ஆல்மோஸ்ட் இதே லைக் pretty much லைக் டாக்குமெண்ட்ரி மாதிரி தான் எடுக்கிறாங்க அவங்க. அதனால் அது ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ். அவங்களோட லைஃப் ஸ்டைலு, அவங்க என்ன சாப்பிட்றாங்க, எந்த மாதிரியான இடத்துல வசிக்கிறாங்க, எந்த மாதிரியான இஷ்யூஸ் அவங்க இதில் இருக்குது, இதுவுமே ஒரு ஒரு லெஃப்ட் விங் பெர்ஸ்பெக்டிவ் தான் வச்சுக்கோங்க. நம்ம எக்ஸாக்டாக அங்கே என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியறதுக்கு நீங்கள் அங்கே போனால் தான் தெரியும் உங்களுக்கு. ஏன்னா இந்த மெஹ்ரீன் அப்படின்ற ஒரு படம் பார்த்தேன், அதில் ஒரு சூப்பராக ஒரு இது ஒன்று போடுவாங்க. அதாவது லைஃப் வந்து நம்ம ரியலிஸ்டிக்காக போர்ட்ரே பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி. எப்படியாப்பட்ட இதுவாக இருந்தாலுமே அது லைஃப் இஸ் லைக் டூ காம்ப்ளெக்ஸ் டு பி போர்ட்ரேடு லைக் ரியலிஸ்டிக்கலி ஃப்ரம் லைக் என்ன சொல்கிறது ஒரு. ஏன்னா
இதில் டைரக்டர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்னு ஒன்று இருக்குது, டைரக்டர்ஸ் கடந்து வந்த பாதைன்னு ஒன்று இருக்குது, அவரோட தாட் ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்குது. எல்லாமே இது வந்து ஒன்றுத்து ஒன்று ஒரு ஒரு விஷயத்த வந்து நீங்கள் பார்க்குறதுக்கும் நான் பார்க்குறதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கும். உங்களோட ஆங்கிள் வந்து உங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸஸை பேஸ் பண்ணி அந்த ஜட்ஜ்மெண்ட் அதெல்லாம் இருக்கும்ல. ரொம்ப மூவிஸ்லாம் வந்து எவ்வளோ தான் நீங்கள் கஷ்டப்பட்டு ரியலிஸ்டிக்காக எடுக்கணும்னு நினச்சாலுமே அது இஸ் ஆல் க்ளோஸ் டு இம்பாசிபிள். சரி, யாராச்சும் 11th பர்ஷன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன படம் பிடிச்சது அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.